எல்லோருக்கும் வணக்கம். பூமியை விட 2 மடங்கு பெரிய கிரகத்தை பார்த்திங்கன்னா நாசா நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சூரிய மண்டலத்தில் உள்ள வேறு கிரகங்களில் தண்ணீர் உள்ளதா என்று, காற்று இருக்கிறதா என்று மனிதன் ஏராளமான சர்ச்சிங் முறைகளில், ஆராய்ச்சி முறைகளில் இறங்கியிருக்கிறாங்க. அந்த வகையில் அமெரிக்காவில் இயங்கி கொண்டிருக்கும் நாசா விண்வெளி ஆய்வு மையமானது ஒரு இதை பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் பூமியை போன்று பார்த்திங்கன்னா 2 மடங்கு ஒரு பெரிய கிரகமாக இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சுமார் பூமியிலிருந்து 97 ஒளியாண்டு தொலைவில் பார்த்திங்கன்னா இந்த கிரகம் அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா நீர் நிறையா அதிகமாக பனி வடிவத்தில் இருக்குதா நாசா நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பூமியை விட 2 மடங்கு பெரியதாக கண்டுபிடிக்க அந்த கிரகத்துக்கு பார்த்திங்கன்னா பேரும் வச்சுருக்காங்க. CK 9827D என்ற இந்த கிரகத்துக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. நீர் மூலக்கூறுகள் அதிகமாக இருப்பதாகவும் நாசா விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். மேலும் கிரகத்தில் வான்மண்டலம், ஹைட்ரஜன், நீர் மூலக்கூறுகள் திரவ வடிவில் கலந்திருப்பதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பனிக்கட்டி அதிகமாக இருக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. முன்பாக இந்த கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டது. நீர் மூலக்கூறு இருக்கும் கிரகங்களை இதை பார்த்திங்கன்னாக்க சேர்த்து வச்சுருக்காங்க. இந்த கிரகத்தில் மனிதன் வாழலாமா, வாழக்கூடாதா, வாழக்கூடிய தட்பவெப்ப நிலைகள் இருக்குமான்னு பார்த்திங்கன்னா சில ஆய்வுகளை நாசா நிறுவனம் பண்ணிட்டு வந்துருக்காங்க. பெரும்பாலும் நம்ம அந்த கிரகத்துக்கு போகலாமா, எவ்வளோ தூரத்தில் இந்த கிரகம் இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா சுமார் ஒளியினுடைய வேகத்தில் போனோம்னாக்கா 97,000 ஆண்டுகள் ஆகும். அப்படி போனோம்னாக்கா நம்ம ஒரு ஒளியின் வேகத்தில் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் எடுத்துகிட்டு போனோம்னா 97,000 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா பயணம் செஞ்சோம்னா இந்த கிரகத்தை CK 9827D என்ற அந்த கிரகத்தை பயணிக்கலாம். ஸோ இந்த கிரகத்தை நிறைய ஆய்வுகள் உட்படுத்திக்கிட்டு வர்றாங்க. மீண்டும் இது மாதிரியான சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கூட மீண்டும் அடுத்த உங்களை நான் சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.